வெயில் காலத்தில் மழை பெய்யறதும், மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும் சகஜமா இல்லை இயற்கைக்கு மாறாக ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கிறதுனாலன்றது தெரியல. ஏதோ குளுமையாக இருக்கணுங்கிறதுக்கு மழை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதா நினச்சிக்கிறது. மாங்காய் மரத்துக்கிட்ட பார்த்திங்களா எவ்வளோ மாங்காய் தொங்கிட்டுருக்கு. பத்தாததுக்கு இந்த மழை எவ்வளோ ஜில் ஜில்லுன்ட்டு. எங்கள் சின்ன வயசுலலாம் அம்மா வீட்டில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் மழை தண்ணியெலாம் போயிட்டு. அப்போ வந்துட்டு அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நாங்கள் மட்டும்தான். நாங்கள் போய் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுவோம். யாரும் கேட்கறதுக்கு இல்லை. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் மழை பெஞ்சதுக்கப்புறம் தானே அம்மாட்ட சொல்லி வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமாகவும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் என் பிள்ளை நாங்களாம் கூடயே இருக்கிறதுனால இந்த விஷயம் இதுக்கு ஒத்துக்காது, ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை மிரட்டி மிரட்டி அடக்கி வைக்க வேண்டிய நேரமும் ஆகி போயிடுச்சு. இப்போ நிறைய விஷயங்கள்னால இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணுன்ற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. என் பிள்ளையை நான் அப்படி ஃபாலோ பண்ண விட மாட்டேன். மழை பெய்கிற அன்னைக்கு வெளியே போய் என்ஜாய் பண்ணட்டும்னு நினச்சாலும் என் வீட்டுக்காரர் விட மாட்டேங்கிறாரு. அதுதான் ஒரு விஷயம். நான் அனுபவித்த அந்த என்ஜாய்மெண்ட்டை கொஞ்சமாவது என் பிள்ளைங்க அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டு, சரி கீழே தான் போகக்கூடாது, மழை மாடியிலையாவது அதில் அடிக்கிற சாரல்லையாவது விளையாட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் அதை பார்த்தோன்னே என்ஜாய்மெண்ட் ஆகிட்டு என்னையே பொறுக்க முடியாமல் நானும் போய் நல்லா மழையில் ஒரு சுற்றல் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே ட்ரெஸ்ஸு அதுக்கு நெக்ஸ்ட் வீக் போடுறேன். அன்னைக்கு கரெக்டாக மழை. என் வீட்டுக்காரர் வா வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தார். மழை மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம் பேஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேஞ்சிட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என் பாப்பா அப்போ தான் சொன்னா, அம்மா இப்போ தான் ரெயின்போ வர டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெயின்போலாம் வரது இருக்கட்டும், பசிக்குது, நான் வேறு தாடி திடீர்னு கூட்டினதுனால எதுவுமே டீயும் குடிக்கல, சாப்பாடு அவ்வளோக்கா சாப்பிடணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார். நான் நடந்து போய் என் சின்ன பிள்ளையும் நானும் நடந்து போய் கடை இருக்குமான்னு தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. லாஸ்ட்டாக இன்னொரு சைடு போகும்போது அங்கே என்னென்னா சோயா சில்லி, காலிஃப்ளவர் சில்லியும் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பொட்டனை வாங்கிட்டு வந்தோம். என் வீட்டுக்காரருக்கும் என் பெரிய பொண்ணுக்கும் வந்துட்டு சோயா சில்லி ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப பிடிச்சி போச்சு. எதுவுமே மிச்சம் வைக்காமல் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருந்தது. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீ இல்லாமல் போயிடுச்சு. டீ எப்படா கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்த நேரம் தான் அந்த கம்பெனி ஒர்க் பண்ண போன கம்பெனிக்காரங்க டீயும் மெதுவடையும் வாங்கிட்டு வந்தாங்க. விடுவோமா நம்ம? ஓசியில் எது கிடைச்சாலும் இப்போ தான் தின்னு ஒரு மணி நேரம் ஆகிருக்கும். கிடைச்ச உடனே மெதுவடையை என் வீட்டுக்காரர் வேணான்ட்டார். அவரோட மெதுவடையும் சேர்த்து நாங்கள் வாங்கிட்டு என் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு நாங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். என் பெரிய பொண்ணு சொன்னால், அம்மா வீட்டில் ஒரு டைமு மெதுவடையும் டீயும் எப்படி சாப்பிடணும்னு ஒரு டைம் சொல்லி காட்டினில்ல, அதே மாதிரி இப்போ சொல்லி காட்டு அப்படின்னா. அப்புறம் டீயும் மெதுவடையும் ரசித்து சாப்பிட்டு அந்த நாளை ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக கிடைச்ச அந்த அருமையான ஃபுட்டையும் அருமையான அந்த டீயையும் மெதுவடையும் ரசித்து சாப்பிட்டு அந்த மழைக்கு இதமான அந்த டேவை வந்துட்டு நாங்கள் கழிச்சிட்டு வீட்டுக்கு ஹாப்பியாக திரும்பி வந்தாச்சு. அன்றைக்கி சமைக்கிற வேலையுமே இல்லை, பசி அதிலே போயிடுச்சு.